அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 8 மீனவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 8 மீனவர்களுக்கும் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்து மன்னார் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேருக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட 8 மீனவர்களுக்கும் தலா 50,000 ரூபாய் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா ஆசினி, ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 26ஆம் தேதி மீன் பிடிப்பதற்காக மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற மீனவர்களை தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே இலங்கை கடற்படையானது கைது செய்தது. இதில் 8 மீனவர்களை கைது செய்து சிறையில் எடுத்த இலங்கை கடற்படையினரே உடனடியாக தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் இன்று அவர்களுக்கான விசாரணையானது மீண்டும் துவங்கியது. இந்நிலையில் அந்த 8 மீனவர்களுக்கும் 50,000 ரூபாய் அபராதம் விதித்தது. அது மட்டுமில்லாமல் அபராத தொகையை கட்ட தவறும் பட்சத்தில் மேலும் 6 மாத காலம் சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. 8 மீனவர்களுக்கு 50,000 அபராதம் விதித்த சம்பவமானது மீனவர் பத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.